ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மணிஷ் கிச்சன். மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி பூண்டை வச்சு ஒரு கார சட்னி எப்படி செஞ்சு பார்க்குறோம். 2 முழு பூண்டை தோலை வச்சு வச்சுருக்கேன். ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை வச்சு வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, ஒரு 10 காஞ்ச மிளகா, 3 காஷ்மீரி சில்லி, ஒரு ஸ்பூனோட எண்ணெய் விட்டுருக்கேன். மிளகாயை கருகாமல் இருக்கணும். கலர் மாறாமல் கருகாமல் மிளகாய் வறுக்கணும். மிளகாய் வறுத்து வச்சு மிளகாய் எடுத்துகிட்டு பூண்டை போட்டு வறுக்கணும். ரெண்டு முழு பூண்டை உரிச்சு வச்சு ஒரு 6-7 சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன். பூண்டு வெங்காயம் வதங்கிட்டு பூண்டையும் வெங்காயத்தை எடுத்துகிட்டு ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சமாக எண்ணெய் விட்டு தக்காளி தோடு கலர் அளவுக்கு வறுக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு காஞ்ச மிக்ஸி ஜார் எடுத்து வறுத்து வச்சுக்க மிளகா வறுத்து சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மாதிரி பொடிச்சுக்கிடணும். மிளகாவத்துலேயும் உப்பையும் போட்டு பொடிச்சாச்சு. வதக்கி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம், தக்காளி, ஒரு சின்ன துண்டு புளி, நான் துவையலுக்கு தண்ணியே ஊற்றாமல் தக்காளி மட்டும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த துவையலுக்கு தண்ணி தேவையில்லை, தேவைன்னா கொஞ்சமாக விடணும். பூண்டு கார சட்னி கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சு இட்லி, தோசை, தயிர் சாதம் சாப்பிட்ற மாதிரி ஒரு பூண்டு கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மணிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.